செங்கல்பட்டு மாவட்டம் பொன்மார் ஊராட்சியைச் சேர்ந்தவர் 17 வயதான மாணவன் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பள்ளியில் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த 28 வயதான ஹப்சிபா என்ற பெண் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்த ஆசிரியை சோழிங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்நிலையில் ஆசிரியை ஹப்சிபாவிற்கும் மாணவனுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இந்த விவகாரம் மாணவனின் பெற்றோருக்கு தெரியவர ஹப்சிபாவை வன்மையாக கண்டித்ததாக தெரிகிறது. அதற்கு இனிமேல் உங்கள் மகன் பக்கம் வரமாட்டேன் என்று எழுத்துப்பூர்வமாக கடிதம் எழுதி மாணவனின் பெற்றோர்களிடம் அவர் கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஹப்சிபா பணிபுரிந்து வந்த வேலையை கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு விட்டு நின்றுள்ளார். இதனிடையே மாணவனை காணவில்லை என தாழம்பூர் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் பரபரப்பு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து 2 நாட்களாக மாணவனை தேடி வந்தனர். கோவை காரமடை பகுதியில் மாணவனும் ஆசிரியையும் இருப்பது தெரியவர போலீசார் அங்கு விரைந்து இருவரையும் மீட்டனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சென்னையில் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து இனி யார் கண்ணிலும் படக்கூடாது என்று கோயம்புத்தூரில் வேலை ஒன்றை தேடிக்கொண்டு அங்கு செல்வதற்கு ஆசிரியை திட்டமிட்டுள்ளார். ஆனால் கடந்த 18ஆம் தேதி ஆசிரியை வீட்டிற்கு சென்ற மாணவன், நீ இல்லை என்றால் நான் செத்து விடுவேன் என கூறி நாம் எங்கேயாவது போய்விடலாம் என்று கூறியதாக தெரிகிறது. அதன் பின்னரே ஆசிரியை ஹப்சிபா மாணவனுடன் கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து வழக்கை சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். இதனையடுத்து ஹப்சிபா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவனுடன் ஆசிரியைக்கு காதல் ஏற்பட்டு இருவரும் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.